அட பாவிகளா, ஆள் ஆளுக்கு அடுத்த விஜய் இவர்தான், அடுத்த அஜித் இவர்தான் பேசிட்டு இருக்கீங்களே, அங்க ஒருத்தர் அடுத்ததும் நான் தான் ஒரு கம்பேக் கொடுத்து வச்சிருக்காரியா. ஐயோ பாத்துட்டு எங்க அண்ணனை பாத்துட்டு, ஐயோ அதே முடி, அதே மீசை, அதே மூக்கு, அதே வாயி, அதே கை, அதே காலு, அதே ஸ்டைல். ஆக்சுவலா ஆதிக்னாவோட கடைசியா வந்த படமான மார்க் ஆண்டனி கொடுத்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஆதிக்னா மேல ஒரு தனி கண்ணுங்கிறது எல்லார் பக்கம் இருந்து திரும்ப ஆரம்பிச்சது. சந்திரா அவனை பாரு, சும்மா பார்த்து வேடி கேள்வியில கேட்ட. அப்படி இருக்கிறப்போ அடுத்து யார் கூட படம் பண்ணுவாருன்னு பார்த்தா படக்குன்னு அஜித் சார் சூஸ் பண்ணி குட் பேட் அக்லின்னு ஒரு படம் போஸ்டர் விட்டாரு. எங்க ஐயாவுடைய புள்ள செல்லத்துற வந்துட்டாரா, என்னை காப்பாத்த வாராரா. அதுவே அஜித் ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா ஒரே வருஷத்துல விடாமுயற்சி குட் பேட் அக்லின்னு 2 படத்தோட அப்டேட்னா சும்மாவா? இதாண்டா மாட்டினா மொத்தமா மாட்டுவானுங்க, இல்லாட்டி ஒருத்தனும் சிக்க மாட்டான். அது மட்டும் இல்லாம குட் பேட் அக்லியோட அப்டேட்ங்கிறது தலையோட ஒவ்வொரு லுக்கா வெளி வரும்போது படம் மேல ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. என்ன அம்பிட்டு பண்ணி கிருன்னு இருக்காங்க, நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கறாங்களோ, சமாளிப்போம். இதெல்லாம் போக ரீசெண்ட் டேஸா வெளிவந்த அஜித் சார் கூட பப்ளிக் எடுத்த போட்டோஸ்ல எல்லாம் அஜித் சார் அநியாயத்துக்கு ஒல்லியா இருந்தாரு. நான் கூட போங்க ஏஐ இமேஜா இருக்கும்னு விட்டுட்டேன். நிஜமா எல்லாரும் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க போல. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா அது உண்மைன்னு நிரூபிக்கணும்னு ஆதிக்னா நேத்து லாஸ்ட் டே ஷூட்டிங்னு ஒரு டியூட்டை போட்டாரு பாருங்க. ஓடுக்குள்ள பல வருஷமா ஒளிஞ்சிட்டு இருந்த அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் இப்ப வாங்கடா எவனா இருந்தாலும்ங்கிற அளவுக்கு ஒரு கம்பேக் கொடுத்திருக்காங்க. அந்த மனுஷனை பாருங்களேன். சிவா இந்த அளவுக்கு சினிமால இன்ட்ரெஸ்ட் காட்ட வர இவ்வளவு நாளா அவர் சினிமால சும்மா வந்து நடிச்சிட்டு இருக்காருன்னு நம்ப வச்ச இப்ப உடனே இவருக்கு இந்த யங் லுக்ல ஒரு கதை யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்கல்ல. யோசிங்க, நம்மளால முடியாது எதுவும் இல்ல. யோசிங்க, ஆளுக்கால் யோசிங்க, என்ன பண்ண முடியும் யோசிங்க. அவன் நல்லா இருக்க கூடாது. நிஜமா அஜித் ஃபேன்ஸ் எவ்வளவு பாடி ஷேமிங், அபியூஸ் லுக், ட்ரோல்ஸ்னு கடைசி 5-6 வருஷமா ஃபேஸ் பண்ணிருப்பாங்க தெரியுமா? இந்த லுக்க நிஜத்துல பார்த்ததும் கண்டிப்பா ஆனந்த கண்ணீர் விட்டு இருப்பாங்க. நோ ஆதிக்னா, தேங்க்ஸ்னா. அந்த உடம்ப வச்சு இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க அஜித் சார் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு யோசிக்க முடியுது. அதனாலயே ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமா இருக்கு, படம் மொக்கையாகி இவ்வளவு கஷ்டப்பட்டது வீணாகிடுமோன்னு. நீ ஒண்ணும் பயப்படாத, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துற. சில மாதங்களுக்கு முன்னாடி தான் நம்ம அஜித் குமார் சார் என்னை யாரும் தலை என்று அழைக்க வேண்டாம், அஜித் குமார் அல்லது ஏகே என்று மட்டும் அழையுங்கள்னு ஒரு கருத்தை பதிவிட்டாரு. சொல்றதான் செஞ்சிருவாங்களா? ஆனா அதோட விட்டாங்களான்னு கேட்டா அதான் இல்ல. அவருக்கு அடுத்த கட்டமும் உருவெடுத்த பேரு தான். கூட்டம் கூட்டமா எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து கடவுளே அஜித்தேன்னு கூவிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவே இல்லையாடான்னு யோசிக்கிறப்பதான் நம்ம தலை ஒரு லெட்டர் எழுதி பகிர்ந்திருக்காரு. ஐயோ தலன்ட்டனே, நம்ம ஏகே என்கிற அஜித் குமார் சார் அனுப்பியிருக்காரு. அதுல என்ன போட்டிருக்குன்னு சிம்பிளா சொல்லணும்னா, ரசிகர்களே எனக்கு ஏகப்பட்ட பொழப்பு இருக்கு, இந்த மாதிரி என் பேருக்கு முன்னாடி கடவுள்னு கூவிட்டு இருக்கிறத நிறுத்தி போட்டு போய் புள்ள குட்டிங்களை படிக்க வைங்களாங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும், தம்பி கிட்ட இதை கத்துக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் படமே வரலனாலும் he is a perfect example for every actors அப்படின்னு தான் சொல்லணும். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். அண்ட் தளபதி விஜய் சாருக்கு கூட சொல்லிக்கோங்க அடுத்து அவர் இடத்துக்கு யாரு வருவாங்கன்னு. ஏன்னா அவர் சினிமா விட்டு போக போறாரு. பட் தல அஜித் சாருக்கு இப்படி எல்லாம் தெரியாம கூட சொல்லிடாதீங்க. ஏன்னா இப்பவும் அவர் இருக்கிற இடம் அவரோடதுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாரு. சொன்னா கேளுங்கடா, போங்கடா 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 சொல்றா. ஏன்டா போங்கடா, அங்க குட்டியலா வந்துட்டு கடுப்பேத்துறாங்க. அடுத்து என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். டாடா.